இருக்கலாம்ல. அப்படிதான் ஜனனி சாந்தி மேம் சொன்னாங்க. ஆமா, இந்த புதுசா வர மேம் பேர் என்ன? தெரியலடி, என்னமோ சொன்னாங்க. அது மண்டக்குள்ள நிக்கவே இல்ல. ஆனா ரொம்ப ரொம்ப புது நேம். இது வரைக்கும் அந்த பேரை கேள்விப்பட்டதே இல்ல. இது வரைக்கும் அந்த பேரை கேள்விப்பட்டதே இல்லையா? அப்படி என்னடி பேரு? தெரியலடி. ஏய் வராங்கடி. She is a fantasy, sha-na-na-na-na, oh oh oh. Sweet as a harmony, sha-na-na-na-na, oh oh. Woman, oh, she's a mystery, sha-na-na-na-na, oh oh oh. நிம்மதி அக்கா? ஏய் ஆமாடி, இப்ப சொன்னல நிம்மதின்னு. அதான்டி அவங்க பேரு. மைண்ட்ல ஸ்ட்ரைக்கே ஆகல. நிம்மதி மேம் தான் நமக்கு புது கிளாஸ் டீச்சர். ஹலோ, என்ன அப்படியே ஸ்டன்னா நிக்கிறீங்க? பொக்கேவை கொடுங்க. சாரி மேம், சாரி. வெல்கம் டு அவர் காலேஜ் மேம். Thank you so much. What is your name? My name is Jansi ma'am. Nice. You can go now. Thank you ma'am. Hello. The best makeup artist in the town, Miss Janani. Ma'am. என்னாச்சு? ஏன் இவ்ளோ ஷாக்கு? இல்ல மேம், புதுசா ஒரு மேம் வராங்கன்னு சொன்னாங்க. ஆனா அது நீங்க தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலா நீங்க ஆர்ஜே தானே? நீங்க எப்படி மேம் திடீர்னு ப்ரொஃபஸரா மாறுனீங்க? சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன வெல்கம் பண்ணுங்க. சாரி மேம், சாரி. வெல்கம் டு அவர் காலேஜ் மேம். Thank you. ஓகே, நீங்க கிளாஸ்க்கு போங்க, நான் கிளாஸ்க்கு வரேன். ஓகே மேம். ஹலோ, குட் மார்னிங். Good morning மேம். ஆமா, ஏன் எல்லாரும் இவ்வளவு நர்வஸா இருக்கீங்க? நல்லா ஜஸ்ட் ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருங்க. ஓகே, என்ன பார்த்தா ஏதோ பயமா இருக்கா? இல்ல மேம், பயமாலாம் இல்ல. ஹோ, அப்ப என் மேல உங்களுக்கு பயம் இல்ல. இல்ல மேம், அப்படி சொல்ல வரல. உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் யங்கா ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுச்சு. அதான் பயமா இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஹோ ரியலி? என்ன எங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக உங்களுக்கு ஒரு சாக்லேட் தரேன். ஸ்டாஃப் ரூம்ல வந்து அப்புறமா வாங்கிக்கோங்க. Thank you மேம். ஓகே, அப்புறம் நீங்க யாரு, உங்க பேர் என்ன அப்படின்னு நான் லைன் படிலாம் கேட்க விரும்பல. ஏன்னா அப்பப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்படி லைன் படி கேட்டாலும் எனக்கு ஞாபகம் இருக்காது. ஓகேவா? இப்போ என்ன பத்தின இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்குறேன். நான் யாரு, என்னோட பேர் என்ன, நான் எதுக்காக இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணியிருக்கேன், என்னோட படிப்பு என்ன, எல்லாமே உங்ககிட்ட சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பேரு நிம்மதி. அங்கே எல்லாரும் ஸ்டக் ஆகி உட்காந்துறாதீங்க. என்னோட பேரு நிம்மதி. ஓகேவா? அதுல இருந்து வெளியே வாங்க. ஸோ எதுக்காக இந்த பேர் எனக்கு வச்சிருக்காங்க, ஏன் இப்படி வச்சிருக்காங்க அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்ல வேலை சொன்னீங்க மேம். நீங்க உங்க பேரை சொன்னோன்னே இந்த உலகத்துல பொண்ணுங்களுக்கு எவ்வளவோ அழகான பேரெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்காக உங்களுக்கு இப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க யோசிக்க வேணாம்னு சொல்லிட்டீங்க. டேய், அப்ப என் பேர் அழகா இல்லையா? அட என்ன மேம் இப்படி கேட்டுட்டீங்க? காலேஜ் வாசல்ல நின்னு நிம்மதி அப்படின்னு கத்துனாலே அது நீங்க தானே எல்லாருக்குமே தெரியும் மேம். அப்படி ஒரு யூனிக்கான நேம் மேம். தோ இங்க உட்காந்து காலேஜ் ஜனனி. இவ பேரெல்லாம் காலேஜ் வாசல்ல போய் கத்தணும்னா கிட்டத்தட்ட 100-200 பேர் திரும்பி பார்ப்பாங்க. அவ்வளவு பேர் இருக்காங்க ஜனனின்ற பேர்ல. ஆமா, சாருக்கு மட்டும் நீல் ஆம்ஸ்ட்ராங்னு டிஃபரெண்டா பேர் வச்சிருக்காங்க. சார் எங்களை சொல்ல வந்துட்டாரு. டேய், உன் பேரு குமார் தானே? எங்களுக்காவது 100-200 பேரு. உன் பேரெல்லாம் கூப்பிட்டா இருக்கிற 1000 பேரும் திரும்பி பாப்பாங்க. ச்சே, உன் கிளாஸ் பொண்ணு கிட்ட போய் இப்படி பல்பு வாங்கிட்டே குமாரு. மேம் நீங்களுமா? டேய், என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண விடுங்கடா. என்னோட இன்ட்ரோடக்ஷன்ல இந்த பீரியடே முடிஞ்சிரும் போல. அதான் வாய மூடு ஜனனி. மேம பேசவே விட மாட்டியா? நீ வாய மூடுறா தேங்காய் நார் மண்டையா. ஏய், நான் என் புருஷனை இப்படிதான் கூப்பிடுவேன். நீ கூப்பிடுறது எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. டப்பா தலையா, தவளை வாயன், தேங்காய் நார் மண்டையா தான் கூப்பிடுவேன். நல்லா இருக்குல்ல மேம்? உங்களை பார்த்தா ஒரு டீச்சர் ஃபீலிங்கே வரல. ஃப்ரெண்ட்லியா இவ்ளோ ஜாலியா பேசுறீங்க. ஸ்ட்ரிக்டா இருந்தா என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் கடுப்பா இருக்கும். ஏன்டா இந்த கிளாஸ்ல உட்காந்துருக்கோன்னு தோணும். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் ஓல்டு லேடி கிடையாது. மேம், இன்னும் நீங்க உங்களோட இன்ட்ரோடக்ஷனை முடிக்கவே இல்லை மேம். எஸ், என்னோட பேர் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட், நான் படிச்சது பிஎஸ்சி விஸ்காம். அதாவது ஆர்ஜேக்கு ட்ரை பண்றதுக்காக படிச்சேன். அண்ட் சேம் டைம் ஆர்ஜேவும் எனக்கு கிடைச்சது. ரொம்ப 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 பேஷனேட்டான ஒர்க். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒர்க் என்னோட ஆர்ஜே தான். ஸோ நான் ஆர்ஜே ஆகணும் அப்படின்றது சின்ன வயசுல இருந்தே வந்த கனவு. அண்ட் ஆர்ஜேவும் ஆகிட்டேன். அந்த கனவை நிறைவேற்றிட்டேன் அப்படின்ற சந்தோஷம் எனக்குள்ள இருந்துச்சு. அந்த ஆர்ஜே ப்ரொஃபஷன் நான் கிட்டத்தட்ட 1 இயர் பண்ணேன். அந்த 1 இயர்ல நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு பாக்குறப்போ நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், நிறைய சாங்ஸும் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். ஆனா இப்போ உங்க மண்டக்குள்ள ஒண்ணு பூந்துக்கிட்டு இவங்க தான் பேஷனேட்டான ஒர்க் ஆர்ஜேன்னு சொல்றாங்களே, அப்புறம் எதுக்கு இங்க டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு வந்தாங்க அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு தான் இப்ப சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த ஒரு லைஃப், இந்த ஒரு வாழ்க்கையில நம்மளுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்திலயும் செய்யணும்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே நம்ம ஒரு எய்ம், ஒரு கோல் வச்சு நம்மளோட பேஷனை நோக்கி ஓடிட்டு இருப்போம். அந்த பேஷனை அடைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பண்ணணும்னு தோணும். அது மாதிரி தான் எனக்கு இந்த ஃபீல்டை நான் சூஸ் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னால் ஒயிட் கோட்லாம் மாட்டிக்கிட்டு ஸ்டெத்தஸ்கோப்லாம் போட்டுக்கிட்டு டாக்டர் நிம்மதின்ற பேர்ல போய் டாக்டரா உட்கார முடியாது. ஏன்னா அந்த படிப்பை நான் படிக்கல. ஸோ நம்ம என்ன படிச்சோம், நம்ம படிச்சதுக்கான வேற என்னென்ன ஃபீல்டில் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்போ தான் எனக்கு இந்த டீச்சிங் ஃபீல்ட் செட் ஆச்சு.
எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், இதையும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபீல்டுக்குள்ள இப்ப குதிச்சிருக்கேன். ஸோ இதுதான் ஹிஸ்டரி ஆஃப் நிம்மதி. என்னோட ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். அண்ட் இன்னொரு திங், எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. என்னோட ரிசப்ஷனுக்கு மிஸ் ஜனனி, இந்த ஊர்லயே பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் எனக்கு மேக்கப்பும் பண்ணாங்க. வேற என்ன, அவ்வளவுதான். என்னோட லைஃப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ போற இந்த ஒரு லைஃபை டிஃப்ரெண்டா சந்தோஷமா ஹாப்பியான ஃபீல்ல வாழணும்னு நினைக்கிறேன். மேம் செம்மையான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க மேம். இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கோல்ஸ் அச்சீவ் பண்றதுன்றது ஒரு விதமான சந்தோஷம் தான். ஆக்சுவலா உங்களை மாதிரி தான் நானும். என்னதான் மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தாலும் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த ஃபீல்டோ அந்த ஃபீல்டோ வேற தான். பட் இன்ஜினியரிங்ல ஏதாவது ட்ரை பண்ணணும்னு தோணுது. அதுவும் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான். குட், இப்படிதான் இருக்கணும் ஜனனி. அண்ட் மத்தவங்க எல்லாருக்குமே சொல்றேன், உங்களோட பேஷன் ஒன்று இருக்கும், உங்களோட ஹாபின்னு ஒன்று இருக்கும். சின்ன வயசுலலாம் நம்ம பழைய நோட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் டிக் போட்டுட்டு அதுக்கு மார்க்கெல்லாம் கொடுத்து வெரி குட், விவி குட், 4-5 ஸ்டார் எல்லாம் போட்டு பார்த்துட்டு நம்மளுக்கே நம்ம ஒரு டீச்சரா ஒரு மாதிரி கெத்தா உட்காந்துருக்கோம் பாத்தீங்களா. அது மாதிரிலாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஈவன் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதையும் தான் பார்த்துருவோமே, நம்ம டீச்சரானா எப்படி இருக்கும்னு அப்போ தோணுது. இப்போ நிறைவேற்றி பார்க்கலாமே தான் வந்திருக்கேன். ஸோ எஸ், இதுதான் என்னோட ஸ்டோரி. உங்களோட ஸ்டோரி எல்லாம் அப்பப்போ நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஒரேடியா சொன்னீங்கனாலும் எனக்கு ஞாபகம் இருக்காது. மேம், உங்களோட ஸ்டோரி ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு மேம். எனக்கு இன்ஜினியரிங் சுத்தமா பிடிக்காது. எங்க அப்பா தான் ரொம்ப வற்புறுத்தி இன்ஜினியரிங்ல சேர்த்து விட்டாரு. அப்புறம் ஏதோ பாஸ் பண்ணணும், அரியர் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக எக்ஸாம்ஸ்க்குலாம் படிச்சு எழுதிட்டு இருக்கேன். நீங்க உங்களோட ஸ்டோரி சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இன்ஜினியரிங்ல மட்டும் வேலை இல்ல, இங்க பலவிதமான ஃபீல்டு இருக்கு, நம்ம தான் அதை நோக்கி ஓடணும்னு தோணுது மேம். எஸ், எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு இன்னொரு ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்மளோட அட்மின் அனுஷா சுரேந்தர் எடுத்துக்கோங்க. அவங்க என்ன படிச்சாங்க? இன்ஜினியரிங் தான் படிச்சாங்க. ஆனா இப்போ என்ன பண்றாங்க? யூடியூப்ல அனு சுட்டி கார்ட்டூன்ஸ்ன்ற சேனல்ல நம்மளுக்குலாம் உயிர் கொடுத்து நம்மள வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் யூடியூப்ல சேனல் வச்சிருக்காங்க. ஏன்னா இதுதான் அவங்களோட பேஷன். அவங்களுக்கு டிஃப்ரெண்டா ஸ்டோரி கிரியேட் பண்றது பிடிக்கும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வைக்கிறது பிடிக்கும், மக்களோட இன்டராக்ட் பண்றது பிடிக்கும்ன்றது அவங்களோட பேஷனை நோக்கி அவங்க ஓடிட்டு இருக்காங்க. மேம், நீங்க சொன்னது ரொம்ப பூஸ்டப்பா இருக்கு மேம். நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு விழிப்புணர்வா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். கண்டிப்பா. லாஸ்ட் வீக் 12th ரிசல்ட் வந்துச்சு. எத்தனை பேர் அவங்க பேஷனுக்கு ஏத்த மாதிரியான கோர்ஸை சூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இங்க குமாரோட அப்பா மட்டும் இல்ல, இங்க பல பேரோட அப்பாக்கள் அம்மாக்கள் அவங்களோட கனவு அடைய முடியலைங்கிறதுக்காக பசங்களோட வாழ்க்கையை திணிக்கிறாங்க. அப்பா சொல்றாருங்கிறதுக்காக பிடிக்காத வேலையை சூஸ் பண்ணலாமா, இல்ல நம்ம அந்த ஃபீல்டுல சாதிப்போன்னு நினைச்சு நம்மளோட பேஷனை சூஸ் பண்ணலாமான்னு வரும்போது அந்த ஒரு நொடி யோசிச்சு நம்மளோட பேஷனை நோக்கி ஓடினா நம்ம கண்டிப்பா சாதிப்போன்னு தெரிஞ்சு அந்த ட்ரெயின்ல அவர் ஏறலன்னா இன்னைக்கு சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு அப்படின்னு சும்மா கெத்தா நடந்து உள்ள கிரவுண்டுக்கு வரும்போது சும்மா 124 டெசிபலுக்கு எல்லாரும் கத்துறது யாரு, இந்த பேரு? எஸ், த ஒன் அண்ட் ஒன்லி மகேந்தர் சிங் தோனி. அவர் மட்டும் அன்னைக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அப்பா சொன்ன அந்த வேலை தான் முக்கியம்னு அவர் அன்னைக்கு அங்க போயிருந்தாருன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே ஒரு கிரிக்கெட் ஜாம்பவானை இழந்திருக்கும். சில பேருக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், அதுல பெருசா சாதனை பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மிஸ்டர் சுந்தர் பிச்சை, நம்ம கூகுளோட CEO. ஆனா அந்த உலகம் யாரை ரொம்ப கொண்டாடுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக மொத்தத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, படிச்ச வேலையை செஞ்சும் பெரிய ஆள் ஆகலாம், பிடிச்ச வேலையை செஞ்சும் பெரிய ஆள் ஆகலாம். மேம், எங்களுக்கு இது வரைக்கும் நிறைய ஸ்டாஃப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனா யாருமே நீங்க சொன்ன லெவலுக்கு புரிய வச்சதே இல்ல மேம். நீங்க சூப்பர் மேம், வேற லெவல். எங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்துருக்கீங்க. நீங்க கிளாஸ் டீச்சரா கிடைச்சதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்யூ மா. ஆக்சுவலி இன்னைக்கு 10th ரிசல்ட் வருது. இந்த வீடியோ வரப்பெல்லாம் நீங்க ரிசல்ட்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது உங்களுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு கிடைச்சிச்சுன்னா அதுவே எனக்கு போதும். சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கதையை கண்டினியூ பண்ணலாம். என்ன அந்த புடவை தடுத்துக்கிட்டே இருக்கு? மாமா கிளம்பிட்டீங்களா இல்லையா? என்னம்மா? கிளம்பிட்டீங்களா மாமா? எவ்வளவு நேரம்? கிளம்பிட்டேம்மா. ரோஷாமா, உனக்கு இந்த சாரி சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் மாமா. ஆனா கால் கிட்ட தடுத்துக்கிட்டே இருக்கு மாமா, எரிச்சலா இருக்கு நடக்கிறதுக்கே. அப்படியா? இரு, நல்லா எடுத்து விட்டேன். உன்னை பார்த்தாலே அது போதும், நீ சிரிச்சாலே அது போதும், பசிக்காதே ஒரு போதும், என் உயிரே தீரச் சொன்னாலே அது போதும், அதை கேட்டாலே அது போதும், நொடி கூட வாழ்ந்தாலும் இந்த ஜென்மம் இப்போ கரெக்டா இருக்காமா? கரெக்டா இருக்கு மாமா. தேங்க்ஸ் மாமா. லூசு, இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லுவ? இதெல்லாம் ஒரு ஹஸ்பண்டோட கடமை. சரி, போலாமா? போலாம் மாமா. மாமா, இன்னொரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா. இல்ல மாமா, எவ்வளவு சீக்கிரம் கண்மணி கார்த்திக் விஷயத்த வீட்ல சொல்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது மாமா. ஏமா, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா?
ஐயோ அது ஏன் கேட்குறீங்க மாமா? நேற்று என்ன நடந்துச்சுன்னா கண்மணியும் கார்த்திக்கும் மொட்டை மாடியில் நின்று தனியாக பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு அது தெரியல. நான் துணியெல்லாம் துவச்சிட்டு நானும் செம்பாக்காவும் சேர்ந்து காய போடலான்னு மேலே போகிறோம். பார்த்தா அவங்க 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்னடமோ படாத பாடுபட்டு அவங்க 2 பேர்த்தையும் அலர்ட் பண்ணேன். அப்புறம் நல்ல வேலை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ஓடிட்டாங்க. கொஞ்சம் இல்லை செம்பாக்கா கண்ணில் படுறதுக்கு. அப்படியா? கார்த்திக் அப்படிலாம் வீட்டுக்குள்ள பண்ண மாட்டாரே, என்ன திடீர்னு தனியா பேசுறாங்க? கார்த்திக் பண்ண மாட்டாருன்னு அவ்வளோ நிச்சயமா எப்படி சொல்றீங்க? அதெல்லாம் லவ்னு வந்துட்டு எல்லாமே வரும். ஏன் நம்ம 2 பேரும் அப்படியே திருட்டுத்தனமா எதுவுமே பண்ணலையா? இதுவே செம்பாக்கா கிட்ட போய் உங்களை பத்தி கேட்டு பாருங்க. என் தம்பி மாதிரி இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, என் தம்பி மாதிரி ஒரு உத்தம புத்திரனை பார்க்கவே முடியாதுன்னு ஓவரா ரீல் விடுவாங்க. ஆனா எனக்கு தானே தெரியும் நீங்க யாருன்னு. அடி பாவி, நான் பாட்டுக்கு செவனேன்னு வீட்டுல கிடப்பேன். போனை பண்ணி அங்க வா இங்க வான்னு கூப்பிட்டு நான் திருட்டுத்தனம் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ மாமா, இப்ப அதுவா முக்கியம்? கண்மணி கார்த்திக் மேட்டருக்கு வாங்க. எனக்கு ஒரு பெரிய டவுட் என்னன்னா, இது கார்த்திக்கோட குழந்தை தான் தெரிஞ்சா எப்படி கண்மணிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு செம்பாக்கெல்லாம் ஒத்துக்குவாங்க? இல்ல ரோஜாமா, செம்பாக்கெல்லாம் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியே அக்கா ஒத்துக்கிட்டாலும் மாமா கண்மணியோட அம்மான்னு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி மாமா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? வேற வழி இல்ல ரோஜாமா. எந்த உண்மையும் சொல்லாம தான் கார்த்திக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதழ் குட்டி கார்த்திக்கோட குழந்தை தானே யாருக்குமே தெரியக்கூடாது. நான் கூட அப்படிதான் மாமா நினைச்சேன். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் தெரிய வரும்ல, அப்ப பிரச்சனை ஆகாதா? அது அப்ப நடக்கும்போது பாத்துக்கலாம் ரோஜாமா. இப்போதைக்கு இவங்க 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் முடியணும். ஆனா மாமா, இந்த குடும்பம் ரொம்ப அழகா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம எல்லாருமே சந்தோஷமா இருக்கும். அது கலைஞ்சிராம நம்ம தான் மாமா பாத்துக்கணும். கண்டிப்பாமா. மாமா, ஏதோ கீழே சலசலன்னு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குல்ல? ஆமா ரோஜா, எனக்குமே கேட்டுச்சு. வா கீழே போய் என்னன்னு பாக்கலாம். போலாம். டேய் என்னடா இது? என்னது இது? 2 பாடத்துல ஃபெயில் ஆயிருக்கிற. உன்னை இதுக்கு தான் கஷ்டப்பட்டு ஃபீஸை கட்டி படிக்க வைக்கிறேனா? சொல்லு, இதுக்கு தான் படிக்க வைக்கிறேனா? உனக்கு படிப்பு வரல, படிக்க முடியலனா முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதானே. எதுக்குடா தேவையில்லாம என் காசெல்லாம் வேஸ்ட் பண்ற? அப்பா, அடுத்த வருஷம் நல்லா படிக்கிறேன்ப்பா. கிழிச்ச, நீ நல்லா படிச்சு கிழிச்ச. ஆரம்பத்துல இருந்து உன்கிட்ட இதே போராட்டம் தான்டா. உனக்கு எப்ப மார்க் ஷீட் வாங்க மிஸ் கிட்ட போனாலுமே எனக்கு ஒரே அவமானம் தான். எப்ப பாரு உன்னை திட்டி திட்டி என்னையுமே சேர்த்து திட்டுறாங்க. லே, அந்த மனுஷனை கொஞ்சம் பாருடா. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு கடைக்கு போய் வேகாத வெயில் அப்படி நின்னுட்டே வேலை பாக்குறாருடா. நைட்டு 11 மணிக்கு தாண்டா கடை அடைச்சிட்டு வராரு. அவரை பார்த்து கூட வாடா உனக்கு படிக்கணும்னு தோணல? அதெல்லாம் தோணாது இவனுக்கு. எப்படி தோணும்? எதுவுமே படிக்காம போனதுனால தான் நான் பொட்டிக்கடை வச்சுட்டு உட்காந்துருக்கேன். சரி நம்ம தான் பொட்டிக்கடை வச்சு பொழைச்சிட்டு இருக்கோமே, நம்ம பிள்ளைங்களையாவது படிக்க வச்சா நல்லபடியா வருங்களேன்னு நினைச்சேன். இவனும் பொட்டிக்கடை தான் வச்சுட்டு பொழைக்கணும்னு நினைச்சானா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்பயும் ஒன்னும் கெட்டு போலடா. ஸ்கூலுக்குலாம் நீ போகணும்னு அவசியம் இல்ல. வா என் கூட, இப்பவே வந்து பொட்டிக்கடையை பாத்துக்க. நானாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். அண்ணன் பொட்டி கடையில உட்காந்தா எப்படி இருக்கும்? செம்ம காமெடியா இருக்கும். ஆனா என்ன, தேவையான சாக்லேட் பிஸ்கெட் எல்லாம் வாங்கிக்கலாம். என்னையா ஆச்சா? ஏய் அங்க என்ன? ஒருத்தவங்க திட்டு வாங்கினா உனக்கு பொறுக்காதே, உடனே பல்ல பல்ல காமிப்ப. மூட்ரி வாய. செம்பா, உனக்கு என்ன பைத்தியமா? படிக்கிற பிள்ளை போய் அடிச்சிட்டு வர. இந்த எருமமான ஏதாவது கேள்வி கேட்டியா நீ? வீட்டுக்கு ஒரு ஆள் கேட்டா பத்தாதா? இருக்கிற எல்லாரும் வந்து அவனை கரிச்சு கொட்டணுமா? ஏக்கா என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்க? பாக்கியா, நீ ஏன் மாடுற? பாருடா தம்பி, இந்த எரும மாடு 2 பாடத்துல ஃபெயில் ஆயிருக்கு. வேலு மாமா, ஏன்பா என்னாச்சு? ஏன் 2 பாடத்துல ஃபெயில் ஆயிருக்க? மாமா, மேக்ஸும் இங்கிலீஷும் எனக்கு வரமாட்டேங்குது மாமா. மற்றதுல நான் நல்ல மார்க் தான் மாமா வாங்கியிருக்கேன். மேக்ஸ் எனக்கு சுத்தமாக வரமாட்டேங்குது. இங்கிலீஷாவது ஓரளவுக்கு எழுதிடுவேன். அதான் மாமா ஃபெயில் ஆயிட்டேன். தம்பி, மேக்ஸ்ல எவ்வளவு பண்ணின? 35 எடுத்தா பாசத்தை 13 தான் எடுத்திருக்கேன். இங்கிலீஷ்ல 32. டியூஷன்லாம் எதுவும் போலையாப்பா? இல்லத்த, எங்க மேக்ஸ் சாரே டியூஷன் எடுக்கிறாரு. ஆனா அவர் வீடு நம்ம வீட்ல இருந்து ரொம்ப தூரம், அதான் போக முடியல. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. இனிமே டெய்லி நான் உனக்கு மேக்ஸ் சொல்லி தரேன், சரியா? கண்ணு, நீ நல்லா கணக்கு போடுவியா? ஆமா செம்பாக்கா, எனக்கு மேக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நான் எப்போதுமே மேக்ஸ்ல சென்டம் மார்க் தான் வாங்குவேன். சென்டம்னா என்ன கண்ணு? சென்டம்னா 100 மார்க்குக்கா. 100க்கு 100 தான் எப்போதுமே வாங்குவேன். இத்த, மேக்ஸ்ல 100க்கு 100 வாங்குவீங்களா? ஆமாண்டா, உங்க அத்தைக்கு மேக்ஸ்னா உயிர். பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்காங்க மேடம். அதுக்கு தானே இப்போ பேங்க் எக்ஸாம்லாம் எழுதுனாங்க. அதுக்காக தானே இன்டர்வியூக்கு சென்னைக்குலாம் போனோம். அப்படியா கண்ணு? ஆமா, அந்த இன்டர்வியூ ரிசல்ட் வரலையா கண்ணு? இன்னும் அடுத்த வாரத்துல வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க செம்பாக்கா. மெயில தான் வரும், நம்ம தான் பார்த்து செக் பண்ணணும். கண்ணு, அப்ப நீயே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற டைம்லலாம் தம்பிக்கு மேக்ஸ் சொல்லி தரியா? கண்டிப்பா சொல்லி தரேன்னு. மேக்ஸ் என்ன, இங்கிலீஷ் எல்லாமே சொல்லி தரேன். எத்த, அடிக்காம சொல்லி தரியா? அது கொஞ்சம் கஷ்டம் தான்டா தம்பி. படிப்பு விஷயத்துல மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். யாராவது சொல்லி தர மாதிரி படிக்கலன்னா மண்டையில நறுக்கு நறுக்குன்னு கொட்டுவேன். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல கண்ணு. நீ அவன் தோலை உரிச்சாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அவன் மார்க் எடுத்தா மட்டும் போதும். சும்மா சொன்னேனே, அப்படிலாம் நான் பசங்களை அடிக்க மாட்டேன். ஆமா, தம்பி ஃபெயில் ஆனதுக்கு ஏன் பாக்கியா அழுதுட்டு இருக்கா? அது உடம்பு ஃபுல்லா திமிரு கண்ணு. இவன் என்ன திட்டு வாங்கிட்டு இருக்கான், அவ கக்க சிரிச்சிட்டு இருக்கா. அதான் விட்டேன் கண்ணத்திலேயே. அதுக்கு தான் உட்காந்து அழுதுட்டு இருக்கு. அக்கா, உனக்கு நேத்தே சொன்னேன் புள்ளை அடிக்கிற வேலையை வச்சுக்காதுன்னு. மறுபடியும் அடிச்சிட்டு இருக்க. அப்புறம் என் கை எப்போ உங்குன்னு தெரியாது, பாத்துக்கோ. டேய், பிள்ளைங்கன்னா அடிச்சு தாண்டா வளர்க்கணும். அதுவும் பொம்பளை பிள்ளைங்கள நல்லா அடிச்சு வளர்க்கணும். அப்பதான் வாய் குறையும், போற இடத்துல நல்ல பேர் கிடைக்கும்.
நீ என்ன லூசா இல்ல பைத்தியம் பிடிச்ச மெண்டலா இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இன்னும் அந்த காலத்துல இருக்கிற மாதிரி போற இடத்துல நல்ல பேர் வாங்கணும் அதே சொல்லிட்டு இருக்க. பாக்கியா நல்லா படிச்சு கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இருக்கா. அதுக்கேத்த மாதிரி அதுகிட்ட நடந்துக்கோ. சும்மா அந்த காலத்துல பேசுற மாதிரி அதே சொல்லிட்டு இருக்காத. ஆ பார்க்க தானடா போறேன். நாளைக்கு உனக்கு ஒரு புள்ள வரும்போது நீ எப்படி அதை அடிக்காம வளர்க்குறேன்னு நானும் பார்க்க தானே போறேன். நாளைக்கே வா. லூசு மாமா, அக்கா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க, உடனே நாளைக்கே வாமா. அப்பா இனிமே ரோஜா தேட்ட நல்ல மேக்ஸ் கத்துக்கிட்டு அடுத்த பரீட்சையில நல்ல மார்க் வாங்குறேன்ப்பா. சரி, அடுத்த பரீட்சையில மட்டும் நல்ல மார்க் வாங்கல அப்புறம் இருக்குது உனக்கு. கண்ணுங்களா, நீங்க எங்க வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமா செம்பாணி, அண்ணியும் அண்ணனும் இன்னைக்கு செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க. அவங்க கூட எப்போதுமே நான் போவேன். இன்னைக்கும் போகணும்னு தோணுச்சு, அதான் நானும் வரேன்னு சொன்னேன். வான்னு சொன்னாங்க. செக்கப்னா குழந்தைக்கா கண்ணு? ஆமா அண்ணி, ரொம்ப வருஷமா ட்ரை பண்றாங்க. ஏதாவது ஒரு நாள் ஒரு நல்ல செய்தி வந்துடாதான்னு ஒரு வாட்டியும் ஏங்கி ஹாஸ்பிட்டல் போவோம். இந்த தடவையும் அப்படிதான் கிளம்பி இருக்காங்க. அதான் நானும் வரேன்னு சொன்னேன். போயிட்டு வா கண்ணு. விஜயோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். இனிமேலாவது அவங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும். கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பாரு. ஆமா செம்பாணி, கார்த்திக் தான் அவருக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட தான் போய் பார்க்க போறோம். சரி கண்ணு. தம்பி பார்த்து கூட்டிட்டு போப்பா. சரிக்கா, போயிட்டு வரேன். சரிப்பா, போயிட்டு வாங்க. அம்மா என்னம்மா ட்ரெஸ் இது? நல்லா இருக்குல்லடி. ஆன்லைன்ல தாண்டி ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஆனா என்ன நைட்டின்னு நினைச்சு வாங்கினேன். அது என்னமோ ஸ்கர்ட் மாதிரி வந்துருச்சு. சரி பரவாயில்ல, இது ஒரு மாதிரி புதுவிதமா காத்தோட்டமா இருக்குன்னு போட்டுக்கிட்டேன்டி. ரிட்டர்ன் பண்ண மனசே வரல. ஏண்டி உனக்கு பிடிச்சிருக்கா? இதே மாதிரி உனக்கும் வேணும்னா ஒன்று ஆர்டர் போடவா? நல்லாதான் இருக்கு, ஆனா எனக்கெல்லாம் அதெல்லாம் வேணாமா. போட்டுக்கொடி, நல்லா ஃப்ரீயா காத்தோட்டமா இருக்கு. ஆமா, நீ எப்படி பேக்கு மாதிரி வந்திருக்க? புடவையெல்லாம் கட்டிட்டு நகையெல்லாம் போட்டுட்டு என்னமோ பழைய காலத்து சரோஜா தேவி மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க. இதுல சைடுல ரோஸ் வேற அந்த அம்மாக்கு. நீங்க யாருப்பா? யூடியூபே ஒரு கலக்குற மாதிரி பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டு வரீங்க. நம்ம அப்படியா? நம்ம கேரக்டரே காமிக்க மாட்டாங்க. ஏண்டி? அதான் பிரெக்னன்ட் ஆக்கி ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டாங்களே, அப்புறம் என்ன ஏண்டி நோண்டின்ட்டு? சரி வருத்தப்படாத, உனக்கும் ஏதாவது ஒரு புதுவிதமான ஸ்டோரி வச்சிருப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தன்மையா? ஆமாங்க. நெக்ஸ்ட் நீங்க தான் தண்ணிலாம் நிறைய குடிச்சிட்டீங்களா? ஸ்கேன் பண்றதுக்கு அப்பதான் ஈஸியா இருக்கும். வயிறு ஃபுல்லா குடிச்சிருக்கேங்க. சரி ஓகே, வந்து லைன்ல உட்காருங்க. இதோ வரேன். ஹலோ, நானும் வரலாமா உள்ள? இல்லப்பா, சின்ன பிள்ளைங்கலாம் உள்ள அலௌட் இல்ல. என்ன சொன்னீங்க? சின்ன பிள்ளைங்கலாம் உள்ள அலௌட் இல்லன்னு சொன்னேன். மறுக்கா சொல்லுங்க. ஏன்பா காது கேட்காதா? சின்ன பிள்ளைங்கலாம் உள்ள அலௌட் இல்லன்னு சொன்னேன். மறுபடியும் மறுக்கா சொல்லுங்க. என்ன பிரச்சனைப்பா உனக்கு? எதுக்கு இப்படி இரிட்டேட் பண்ற? பேசாம போய் உட்காரு. தன்மை, நீங்க வாங்க. மா, எப்படி ஃபீல் பண்ற? இதற்கு தானே ஆசைப்பட்டேன் இந்த சுடர்விழி, இதற்கு தானே ஆசைப்பட்டேன் இந்த சுடர்விழி. என்ஜாய். சின்ன பிள்ளைன்னு வர சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரே ஜாலி தான். அப்படின்னா என்னடி மீனிங்? நான் உன்னோட ஃபர்ஸ்ட் பொண்ணுன்னு சொல்ல வராங்களோ? என்னது, என்னோட ஃபர்ஸ்ட் பொண்ணா? அந்த அளவுக்குலாம் சீன் இல்ல. அப்படிதாண்டி சொல்லியிருக்காங்க. போடி பொறாம பிடிச்சவளே. உனக்கு என்ன பார்க்கும் போதெல்லாம் ஜெல்லஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இல்லடி? 2 பிள்ளைங்களை பெத்துட்டு 2 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆகி அதுல மொத பொண்ணுக்கு குழந்தையே பிறக்க போதே. அப்படி இருந்தோ இவ இவ்வளவு இளமையா அழகா இருக்காளே, ஆனா நமக்கு அப்படி இல்லையேன்னு உனக்கு பொறாமடி. மா, இப்ப நான் அடுத்து கூப்பிட போறாங்க, அதனால உன்னை விட்டு வச்சுட்டு போறேன். போயிட்டு வரதுக்குள்ள சின்ன பிள்ளைன்னு எல்லாத்தையும் காமிச்சுக்கணும்னு லாலிபாப்பா வாங்கி தின்னுட்டு இருக்காத சொல்லிட்டேன். போடி போறாம பிடிச்சவளே, போடி. இளமை திரும்பதே புரியாத புதிராச்சே, லா 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 லா. நிலா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல் நாள் காலேஜ்க்கு வந்திருக்க. உன் கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? அதை பத்திலாம் தயவு செஞ்சு பேசாத. அதெல்லாம் மறக்கணும்னு நினைச்சுதான் காலேஜ்க்கே வரேன். ஆமா, இன்னைக்கு ஹார்ட்ஸ் பத்தி தானே ஃபுல் போர்ஷன்ஸ் எடுத்தாங்க. ஆமாடி. அதுலதான் எனக்கு பிளட் வெசல்ஸ்ல நிறைய டவுட் இருக்கு. நாளைக்காவது ப்ரொஃபசர்ட்ட வந்து கேட்கணும். காலேஜ் விட்டு வெளியே வந்தமா சிலபஸ் பத்தியே பேசிட்டு இருப்பீங்க, வேற ஏதாவது பேசுங்க. நிலா, உன் வீட்டுக்கார் எப்படி இருக்காரு? ஆமா, அவர் போலீஸ் தானே, இப்போ ஸ்டேஷன்ல தானே இருப்பாரு. டே லூசு, அவங்க வீட்டுக்கார் மட்டுமா போலீஸ்? அவங்க மாமனார் யாரு தெரியுமா? டிஜிபிடா, கேள்விப்பட்டதுல? அருணாச்சலம். ஆமாமா, அருணாச்சலம் சாரு. அவரோட பையன் ஆதித்ய அருணாச்சலம் தானே? அவர் பையனா நீ கல்யாணம் பண்ணிருக்க? ஆமா, ஆதித்ய அருணாச்சலம், அவர்தான் நிலாவோட ஹஸ்பண்ட். அவரு சஸ்பெண்ட் ஆயிருக்காரு தானே? 6 மாசம் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு. லூசு, நீ வேற யாரையோ சொல்றடா. இல்ல, சத்தியமா எனக்கு தெரியும். டிஜிபியோட பையன் ஆதித்ய அருணாச்சலம் தான் சஸ்பெண்ட் பண்ணாங்க. என்ன நிலா, இவன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான் லூசு மாதிரி. அவன் லூசு மாதிரிலாம் ஒன்றும் சொல்லல. அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஏன்டி சஸ்பெண்ட் பண்ணாங்க? அது ஏதோ போலீஸ் பவரை யூஸ் பண்ணி தப்பான கேஸ் எல்லாம் போட்டு ஒரு அப்பாவி பையனை அடின்னு அடிச்சிட்டாராம். அதனால சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு நியூஸ் பேப்பர்ல நான் படிச்சேன். நிலா, அவ்வளவு கொடூரமானவராடி? பாலா, நியூஸ் பேப்பர்லாம் அந்த நியூஸ் வந்துச்சா? ஆமா நிலா, அவர் போட்டோ போட்டு வந்திருந்தது. அந்த நியூஸ் பேப்பர் கூட மேல பரணில தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் நாளைக்கு எடுத்துட்டு வரியா? பார்க்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என் மானமே போகுது. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், இந்த மனுஷனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்கன்னு. ஷோ,
நிலா உன்னை பிக்கப் பண்ணிட்டு போலாம் தான் வந்தேன். வா நிலா. ஏய் இவர்தான் அந்த பேப்பர்ல பார்த்தேன். இல்ல எனக்கு வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, நீங்க போங்க, நான் டைரக்டா வீட்டுக்கு வந்துக்கிறேன். எங்க போகணுமோ சொல்லு நிலா, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், உன்னை கூட்டிட்டு போறேன். இல்ல வேண்டாம், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பஸ்லயே போய்க்கிறேன். பஸ் எல்லாம் ஈவினிங் டைம்ல ஒரே கூட்டமா இருக்கும் நிலா. நான் தான் சொல்றேன்ல, எங்க போகணுமோ சொல்லு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். வா வந்து ஏறு. உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? அதான் சொல்றேன்ல, ஃப்ரெண்ட்ஸோட பஸ்ல போய்க்கிறேன்னு. எதுக்கு இப்படி தேவையில்லாம வந்து இரிட்டேட் பண்றீங்க? ஆல்ரெடி என்னோட மான மரியாதை எல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டீங்க. இன்னும் நேர்ல வந்து இன்னும் கொஞ்சம் என் மான மரியாதை எல்லாம் போணுமா? தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேக்குறேன், என்னை விட்டுடுங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறமா ஏன் என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க? ஏய் நிலா, ஏன் இப்படி பேசுற? சாரி நிலா, உன்னை கேட்காம உன்னை கூப்பிட வந்தது என் தப்பு தான்.